நாட் டேக்கிங் ரீசனபிள் ரிஸ்க், அதாவது எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை கூட எடுக்காமல் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு குட்டியான ஒரு ரிஸ்க் நீங்கள் எடுக்க தான் செய்யணும். ஸோ ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஒரு குட்டி ரிஸ்க் எடுக்க தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அது வந்து ரீசனபிள் ரிஸ்க். ரீசனபிள் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அந்த ரீசனபிள் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறீங்க. அப்படி ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கும்போது நமக்கு அங்கேருந்து இங்கேருந்து வண்டி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து நம்முடைய வலது பக்கம் பார்ப்போம், இடது பக்கம் பார்ப்போம். பார்த்துட்டு வண்டிகள் கொஞ்சம் தூரத்தில் வருது, இப்போ நம்மளால் அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுவோம். இதுதான் ரீசனபிள் ரிஸ்க். நம்ம ஒருவேளை இந்த ரோட்டில் வந்து வண்டியே வராமல் இருக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன், லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு வண்டி வரக்கூடாது, ரைட் சைட்லேயும் வண்டி வரக்கூடாது, ரோடு எம்டியாக இருக்கணும், அப்போ தான் நான் கிராஸ் பண்ணால் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சைடில் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கு நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியாது, நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபினான்ஷியல்லையும் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இது சேஃப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியக்கூடிய ரீசனபிளாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் ஒரு ரீசனபிளான ரிஸ்க்கை நீங்கள் எடுங்க. அதுதான் உங்களை தொடர்ந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். நாட் டூயிங் எனிதிங் டு ரெடியூஸ் டேக்ஸ். டேக்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது. நீங்கள் உலக பணக்காரங்களை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க, இருக்கிற பணத்தை லீகலாக எப்படி வந்து அவங்ககிட்ட வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்துவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமேசானுடைய ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவில் இருந்த ஒரு சிட்டியிலேருந்து மியாமி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறி இருக்கிறார். அவர் அதுக்கு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பிஹைண்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த சிட்டியில் அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு சில டேக்ஸஸ் இருக்குது. அவருடைய ஸ்டாக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அவர் இருக்கிற ஸ்டேட்டில் வந்து 12% வரைக்கும் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போது மியாமிக்கு அவர் போகிறனால அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் டேக்ஸ் வந்து குறையுது. ஸோ அவருடைய வெல்த்தை நம்ம கணக்கு பண்ணும்போது அந்த 12% அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் மணி. அதை சேவ் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இடத்தையே மாற்றுறாரு. பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து அவசியம் இல்லாமல் டேக்ஸை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எதுலெல்லாம் கவனமாக வந்து உங்களால் லீகலாக டேக்ஸை குறைக்க முடியும், எப்படிலாம் நம்மளால் இந்த மாதிரி பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் வந்து உங்களை தொடர்ந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.